Hi guys, welcome back to the channel. So நான் MG Aster வாங்கி 3 month கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு மிட் சைஸ் SUV கேட்டகரியில் இருக்கிற ஒரு கார். இந்தியன் மார்க்கெட்டில் இதுக்கான காம்படிட்டிங் கார் வந்து கிரெட்டா, செல்டாஸ், டைகன், குஷாக் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது சொல்லிட்டே போகலாம். நான் ஏன் இந்த கார் வாங்கினேன், இந்த காரோட வேல்யூ என்ன, ஸோ இந்த காரில் என்ன ஃபியூச்சர்லாம் வந்து பேசிக்காக மொரிஸ் கேரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து என்னென்னலாம் இருக்குது, நமக்கு வந்து டே டு டே லைஃப்பில் எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இன்ஜின் எப்படி இருக்குது, நம்ம இன்ஜின் வேரியண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் பார்த்துடலாம். ஸோ போனட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் அடியில் இருக்குது. நல்ல ஒரு வெயிட்டான போனட் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கார் வந்து ஒரு சாலிடான பில்டு உள்ள கார். ஏசியன் என்கேப்பில் 5 ஸ்டார் வாங்கின ஒரு சேஃப்டியான கார்னு சொல்லலாம். கம்மிங் பேக் டு திஸ் இன்ஜின் ஸ்பெக், என்கிட்ட இருக்கிறது வந்து 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். இது வந்து ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின். ஸோ MG Asterல ஆக்சுவலாக 2 இன்ஜின் கேட்டகரி வரும். ஒன்று வந்து நான் டர்போ, இன்னொன்று வந்து டர்போ சார்ஜர் இன்ஜின். ஸோ இது வந்து 1500 cc. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 108 bhp, அப்புறம் 144 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு காமன் கம்போஸ்டான ஒரு டிரைவர், உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்லாம் வேணாம், நான் வந்து ரிலாக்ஸ்டாக தான் வந்து எப்பவுமே கார் ஓட்டுவேன். இந்த கார் வந்து என்னோடய ஃபேமிலி ஃபோக்கஸ்டாக ஒரு கார் வந்து ஒரு மிட்சி சிசிவி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த இன்ஜின் பவரும் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இல்லை நான் வந்து ரொம்ப அதிரடியாக ஓட்டுவேன், ரொம்ப த்ரில்லிங்காக கார்னர் பண்ணி ஓட்டுவேன், அப்படி ஒரு டைனமிக்கான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து 1.3 லிட்டர் டர்போ சார்ஜர் இன்ஜின் MG Asterலேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த இன்ஜின் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ MG Asterோட சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஃப்ரேம் வந்து ஒரு டிப்பிக்கலான SUV லுக்கில் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கனாலே இது வந்து இங்கே ஸ்டார்டட் இங்கே ஒரு மாதிரி கூப்பே டிசைனில் தான் வந்து எண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு கிராஸ் ஓவர் மாடல்னு சொல்லலாம். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.2 to 4.3 மீட்டர் வரும். அப்படியே வந்து நம்ம டயர் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா இந்த MG Aster பேஸ் வேரியண்ட்டில் 16 inch ஸ்டீல் வீல் ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் வீல் கேப், கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ பெஸ்ட் இந்த செக்மெண்ட்னே சொல்லலாம். 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியன் ரோட்டில் வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து இடிக்கும், ஸோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லாம் தட்டுன்ற ஃபேர் வந்து நமக்கு டெஃபினட்டாக வேணாம் இந்த கார் ஓட்டுறப்போ. ஸோ நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ இந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ டம்முன்னு கேட்குதா? ஸோ இந்த காரோட பில்டு வந்து நீங்களே ஃபீல் பண்ணலாம். என்ன தான் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்களே ஃபீல் பண்ண முடியும். இந்த கார் ஓட்டிகிட்டு போகிறப்போ இந்த காரோட வெயிட்டாக இருக்கட்டும், இந்த காரோட பில்டாக இருக்கட்டும், அவ்வளோ சாலிடாக இருக்கும். ஒரு சேஃப்டியான காரில் தான் போயிட்டுருக்கோன்ற ஃபீல் உங்களுக்கே வரும். உள்ளே இருக்கிற கேபின்லையும் வந்து நீங்கள் ஒரு 120, 140 போனாலுமே அந்த ஸ்பீடு வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையிலுமே எனக்கு இந்த கார் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு கார். ஸோ இந்த ஸ்ப்ரிண்ட் வேரியண்ட்டோட பேக் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த MG லோகோ வித் MG Aster அப்படின்ற பேட்சிங்கோட இந்த ZS பிளாட்ஃபார்மில் க்ரியேட் பண்ணுற இந்த கார்னால் ஸோ அந்த பேட்சிங்குமே கொடுத்துருக்காங்க. LED டெயில் கேட் வந்துடும், கனெக்டட் டெயில் லைன் வராது, பிகாஸ் இந்த காருக்கு அது நீட் கிடையாது. அப்புறம் இந்த காரில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபாகர் லைன். ஸோ டிஃபாகர் லைன் நமக்கு பேஸ் வேரியண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த வந்து ரியர் வாஷருமே ப்ரொவைட் பண்ணுறது ஒரு உண்மையாலுமே வந்து ஒரு முக்கியமான நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். எவ்வளோ பேஸ் வேரியண்ட்டில் இது ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அப்புறம் இந்த ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னாலும் கார் கூடயே வந்துடும். ரொம்ப பெரிய ஸ்பாய்லர்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு குட்டி ஸ்பாய்லர் அழகாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆண்டனா பார்த்தீங்கன்னா ஷார்பின் ஆண்டனா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு ஆண்டனா ப்ரொவைட் பண்ணலாம், அதுவுமே ஒரு நல்ல விஷயம். பார்க்கிங் சென்சார் வந்துடும், 3 சென்சார் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த MG Asterோட பூட் ஸ்பேஸை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த MG லோகோவை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், அழகாக வந்து பூட் ஓப்பன் ஆகிடும். ஸோ பூட் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 488 லிட்டர் பூட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெஸ்ட் இந்த செக்மெண்ட் சொல்லுவேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 பேரோட லக்கேஜை நீங்கள் ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கு இந்த பார்சல் ட்ரே வராது, பட் யூ கேன் அக்சரிஸில் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் பாசிபிள் தான். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பூட்டுக்கு வந்து லைட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 488 லிட்டர் பூட் ஸ்பேஸுமே உங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிண்ட் வேரியண்ட்லேயே வந்து 60/40 ஃபோல்டபுள் சீட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 2 பேர் தான் ட்ரைவ் பண்ணுறீங்க, பின்னாடி வந்து எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து லக்கேஜை வந்து என்ன சொல்கிறது ஸ்டோர் பண்ணிட்டு போனோன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த 60/40 ஃபோல்டபுள் சீட்டை வந்து
ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100% ஃப்ளாட் ஸ்பேஸ் கிடைக்காது, பட் ஒரு 90%க்கான ஃப்ளாட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸும் பெருசாகும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடலாம் டூர் போகிறீங்கன்னா ஒரு பெட்டு போட்டு அழகாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு காசு விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான கேபின் உங்களுக்கு இருக்கும். இப்போ 2024 வர மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா கார்லையுமே வந்து ஸ்டாண்டர்டான பேசிக் ஃபீச்சர் கொடுக்கணுன்றது கவர்மெண்ட் நார்ம்ஸில் இருந்தாலும் EBD, ABS, அப்புறம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. பட் இந்த காரில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹில் டீசன்ட் கண்ட்ரோல் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது கொடுக்குறாங்க. ஆல்சோ 4-wheel டிஸ்க் பிரேக் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வேரியண்ட்டில் வந்து 4-wheelக்குமே டிஸ்க் பிரேக் ப்ரொவைட் பண்ணுறது நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக பிரேக் அப்ளை பண்ணலாம். நமக்கு வந்து எந்த ஒரு பயமே வேணாம், வீல் ஸ்கிட் ஆகுமோ, நம்ம பிரேக் பண்ணுற இடத்துல கார் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி நிற்குமோன்ற ஃபியர் வேணாம், நம்ம வந்து சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணலாம். ஸோ இந்த ஆஸ்டர் ஸ்ப்ரிண்ட் வேரியண்ட்லேயே வந்து நமக்கு LED ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பும் அப்புறம் LED DRL லைட்டும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து இண்டிகேட்டர் லைட் மட்டும் ஆரஞ்சு கலரில் ஹேலஜன் லைட்னு நினைக்கிறேன். ஸோ இதோட த்ரோவுமே நைட் டைமில் ரொம்ப சீரியஸாக வந்து நல்ல த்ரோ கிடைக்குது. நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக நைட் ட்ரைவ் வந்து எடுக்க முடியும். ஸோ ஓவர்விஎம் பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக்லி ஃபோல்டபுள் ஓவர்விஎம் நமக்கு கிடைக்காது. நம்ம மேனுவலாக கையில் தான் வந்து ஃபோல்ட் பண்ணி விடணும். பட் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் உள்ளே வந்து நம்ம மிரரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இண்டிகேட்டர் லைட் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவர்விஎம்லேயே. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம். நம்ம ரோட்டில் வர வெஹிக்கிளுக்கு ஈஸியாக நமக்கு இண்டிகேட்டர் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ ஆஸ்டரோட இன்டீரியர் லுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டுவல் டோனில் வந்துடும். இப்போ இந்த வேரியண்ட்டில் ஐவரி ப்ளஸ் பிளாக் கலர் டுவல் டோனில் வந்துடுது. இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து ஒரு ரப்பர் ஃபினிஷ் தான், எங்கேயுமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் உங்களால் பார்க்க முடியாது. ஆல்சோ கம்மிங் பேக் டு த டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பேஸ் வேரியண்ட்லேயே ப்ரொவைட் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். இது வந்து ஃப்ளிப் கீ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதிலே வந்து பேசிக்கான ஃபீச்சர் கார் அன்லாக்கு, லாக்கு, அப்புறம் பூட் ஓப்பன் சொல்லிட்டு இந்த MG லோகோ வந்து கீ செயினாக அவங்களே காம்ப்ளிமெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு சின்ன ரம்பிளோட ஒரு ஸ்மூத்தாக ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ப்ரிண்ட் வேரியண்ட்டோட டேஷ்போர்ட் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவல் டோனில் வந்து நல்ல ப்ரீமியமான லுக் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் உண்மையுமே நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் டெஃபினட்டாக கிடைக்கும். இந்த AC வெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி இங்கேயுமே வந்து ஒரு ரப்பர் ஃபினிஷ்டு மெட்டீரியல் தான், எங்கேயுமே ஹார்ட் பிளாஸ்டிக் கிடையாது, எல்லாமே சாஃப்ட் லெதர் ஃபினிஷ் தான். இன்னும் கொஞ்சம் அழுக்காகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ பேபிஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கணும் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு AC வெண்ட் இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். கூல்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடையாது, நார்மல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் சொல்லிட்டு. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10.1 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். இது வந்து காரோட இன்பில்டாக இன்டெகிரேட் ஆகி வந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஃபீச்சர் நமக்கு டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ப்ராக்டிக்கலாக அது எல்லாமே வந்துடும். பார்த்தீங்கன்னா FM, ப்ளூடூத், அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஆல்சோ இதில் வந்து இன்டெகிரேட்டட் ஏர் பியூரிஃபையர் வந்துடும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரலாக வாங்கி செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயர்டு மெத்தடில் வந்துடும். அப்புறம் வந்து இதில் வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு பட்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் த வேல ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கப்போ நமக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமோ அதெல்லாமே நம்ம பட்டன்ஸில் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃபாகர் லைன், இது வந்து ரியரு, பேக்கு, அப்புறம் ஃபேன் ஸ்பீடு, அப்புறம் டெம்பரேச்சர், அப்புறம் AC ஆன் ஆஃப், அப்புறம் பவர் பட்டனு, அப்புறம் இது வந்து ஹோம் பட்டன் சொல்லிட்டு பேசிக்கான ஃபீச்சர் நம்ம என்னெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஒரு கார்கிட்ட அது எல்லாமே வந்து இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்லேயே வந்துடும். வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான சார்ஜிங் போர்ட் வந்துடும். இதுதான் வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயர். ஸோ இது வந்து 12 volt சாக்கெட். ஸோ இந்த இடத்துல வந்து ஒயர்லெஸ் சார்ஜ் வராது. ஸோ தட்ஸ் ஃபைன். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே வந்து இந்த டீசன்ட் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும் இந்த ஸ்ப்ரிண்ட் வேரியண்ட்டில் வராது. பட் சென்சார் இருக்கிறதுனால நம்மளால் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்லேயே வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. நான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஒரு 2 weeksலேயே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது வரைக்கும் எந்த விஷயமே இல்லை, 3 months ஆயிடுச்சு, ஸ்மூத்தாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரிவர்ஸ் கேமரா வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணினாலே இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்லேயே உங்களால் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் வியூ வந்து வித் கைட்லைன் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் கியர் போட்டு காமிக்கிறேன். ஸோ டவுன் ப்ரெஸ் பண்ணி அந்த கார்னர் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து கேமரா வியூ வந்துடும் வித் கைட்லைன். ஸோ அடாப்டிவ் கைட்லைன். ஸோ இதில் வந்து இந்த லெதர் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு பர்ஃபெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஒரு ஈஸியாக நம்ம கியர் போட்டு ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இருக்காது. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடும்.
அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபார் டிரைவர். ஒரு மேனுவல் கார் நம்ம டிரைவ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு டிரைவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஹேண்ட் ரெஸ்ட் வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் கியர் போட்டு நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு போகலாம். அஸ்டர் ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷ் ஸ்டீரிங் ஃப்ரம் த பேஸ் வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்ஜி லோகோ போட்டு நமக்கு பேசிக்கான ஃபீச்சர் என்ன கண்ட்ரோல் நமக்கு கால் அட்டன் பண்ணுறதுலேருந்து ஃபார்வேர்ட் பேக்வேர்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் மியூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் கண்ட்ரோலும், இந்த சைடில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஜிட்டல் ப்ளஸ் அனலாகில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாகில் இருக்கும், ஆர்பிஎம் மீட்டரும் அனலாகில் இருக்கும். இந்த எம்ஐடி ஸ்க்ரீன் மட்டும் அக்குமுலேட்டட் டோட்டல் காமிக்குதில்ல, ஸோ அது மட்டும் டிஜிட்டலில் வரும். ஸோ ஓவரால் நம்ம ஓட்டின என்ன சொல்கிறது கிலோமீட்டர்ஸ் காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூவல் எக்கனாமி காமிக்கும், பேட்ரி வோல்டேஜ், கரண்ட் ஸ்பீட், அப்புறம் வந்து ரேஞ்ச் டு எம்டி, அப்புறம் வந்து கரண்ட் ஜேர்னி. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த எம்ஐடி ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டீரிங்கில் வந்து டில்ட் கண்ட்ரோல் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டில்ட் மட்டும் இருக்குது, டெலஸ்கோபிக் இந்த ஸ்டீரிங்கில் வந்து வரல. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஓஆர்எம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் இருக்குது. பட் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் ஓஆர்விஎம் ஃபங்க்ஷனாலிட்டி இந்த பேஸ் வேரியண்ட்டில் மிஸ்ஸிங். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் ஓப்பன் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் வந்து போனட் ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயுமே வந்து சாஃப்ட் டச் லெதர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்கும், நமக்கு வந்து ரொம்ப ஹார்டான ஃபீலிங்ஸ்லாம் வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 4 விண்டோக்கும் பவர் பட்டன் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து டிரைவர் சீட்டுக்கு மட்டும் 1 டச் டவுன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்ஷன் அண்ட் ஐஆர்விஎம் பார்த்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் நமக்கு கிடைக்கும். அப்படியே வந்து மேலே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஏர் பேக்குன்னு சொல்லிட்டு பேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மெம்பர்ஸ்க்கான ஏர் பேக் வந்துடும் இந்த ஸ்ப்ரிண்ட் வேரியண்ட்டில். ஸோ டாப் எண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன தான் ஏர் பேக் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் உங்கள் சேஃப்டியை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ ஆல்சோ நீங்கள் சீட் பெல்ட் போட்டால் தான் ஏர் பேக் போட்ட என்ன சொல்கிறது அந்த உங்களுக்கு அட்வான்டேஜுமே கிடைக்குன்றதுனால முன்னாடி உட்காந்துருக்கோம் எல்லாருமே வந்து சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கேபின் லைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2 எல்இடி கேபின் லைட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் குட். அப்புறம் சன் கிளாஸ்க்கான ஹோல்டர் மட்டும் இங்கே மிஸ் ஆகுது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அந்த சன் கிளாஸை வந்து பாக்கெட்லேயே வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து அது பெரிய கன்சர்னாக இருக்குமா எனக்கு தெரில. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த காரோட லென்த் ஆக்சுவலாக கிரெட்டாவோடவே கொஞ்சம் வித்து வந்து அதிகமான காரு. ஸோ அதனால் 3 பேர் வந்து ஈஸியாக அக்காமடேட் பண்ணிக்கும். இப்போது என்னோட நீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து டிரைவர் சீட்டை என்னோட ஹைட்டுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட ஹைட் வந்து 5.9. ஸோ அப்போயுமே வந்து இவ்வளோ நீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக கால் நீட்டி போட்டு உட்காந்துக்கலாம். ரொம்ப லென்த்தியான கார் தான். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஹெட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 ஃபீட் வரைக்கும் ஈஸியாக வந்து நம்ம கார் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாது. 6 ஃபீட்டுக்கு மேலே நம்ம எனக்கு தெரிஞ்சு இண்டியன்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆல்சோ பின்னாடி வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நமக்கு வந்து இந்த பேஸ் வேரியண்ட்லேயே இந்த ஹேண்ட் ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க வித் கப் ஹோல்டர். ஸோ 2 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணுறோன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்சோ இதில் வந்து 3 மெம்பர்ஸ்க்கான 3 பாயிண்ட் சீட் பெல்ட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அப்புறம் சைல்டு மவுண்ட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஆல்சோ பின்னாடி ரியர் ஏசி வென்ட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு 1 to 2 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு ப்ராப்பரான த்ரோ வந்து ஏசி வந்து கொடுத்துரும். ஸோ இதில் வந்து மிடில் பேசஞ்சருக்கு மட்டும் ஹெட் ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும் வராது. பட் நெக்ஸ்ட் வேரியண்ட்லாம் வந்து அது வந்துடும். இன்றைக்கி நம்ம எம்ஜி ஆஸ்டர் ஸ்ப்ரிண்ட் வேரியண்ட்டு பற்றின இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரை வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்போம் நம்புகிறேன். ஸோ என்ன தான் வந்து நம்ம டிசைன்ஸ் அண்ட் லுக்ஸ் எல்லாமே பார்த்து நமக்கு பிடிச்சிருந்தாலுமே பர்சனலாக நீங்கள் வந்து ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா அந்த காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போய் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த கார் கனெக்ட் ஆச்சுன்னா மட்டும் இந்த காரை வாங்க. ஸோ உங்களோட ஓன் டிசிஷனாக இருக்கக்கூடாது. எல்லா பேராமீட்டர்ஸுமே செக் பண்ணணும். வெறும் என்ன சொல்கிறது எக்ஸ்டீரியர் லுக்கு இன்டீரியர் லுக்கு மட்டுமே வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. எல்லா காருமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஷூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னுமே இந்த காரை பற்றின டவுட்ஸ் டெஃபினட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மைலேஜ், இந்த பெர்ஃபார்மன்ஸ், சர்வீஸ் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, ஸோ இந்த கார் வந்து பவர் எப்படி இருக்குது, உங்களோட யூசர் ரிவ்யூ எப்படி இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மொத்த அப்சர்வேஷனுமே இந்த 3 மந்த்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு யூசர் ரிவ்யூ வீடியோவில் உங்களை வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் ஜெய் கணேஷ்.